போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் புணர்ச்சி. ஆல்ரெடி புணர்ச்சியில் நம்ம 2 பகுதிகள் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது பாருங்கள். அப்போ தான் இந்த பண்பு பெயர் புணர்ச்சி உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் முக்கியமான விதி. இதுள்ள ஒரு 8 விதிகள் அடங்கும். இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்குள்ளே ஒரு 8 விதிகள் அடங்கும். ஸோ அந்த 8 விதிகள் என்ன, அதை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பல்வேறு வினாக்கள் இருக்குது, நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வகுப்போட உங்களுக்கு பண்பு பெயர் புணர்ச்சியில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது, நம்ம டீட்டெயில்டாக முழுமையாக பார்த்துலாம். சரியா? சரி, அது என்ன பண்பு பெயர் புணர்ச்சி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நம்ம உள்ளே எழுதிக்கலாம். சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குற்றியலுகர புணர்ச்சி படித்தோம். நிலைமொழியாக ஒரு குற்றியலுகரம் வந்தால் அது குற்றியலுகர புணர்ச்சின்னு சொன்னோம்ல. அப்போ நிலைமொழியாக ஒரு பண்பு பெயர் வந்தால் அது பண்பு பெயர் புணர்ச்சி. எது பண்பு பெயர்னு ஒரு கேள்வி வருது இல்லை? நிறம், அளவு, சுவை, வடிவம், இதில் ஏதாச்சும் ஒன்று குறித்து அது பண்பு. சரியா? குணப்பெயர், பண்பு பெயர் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பண்பு பெயர் விகுதி எது? மை. நம்ம சொல்லுவோம்ல, கருமை, செம்மை, முதுமை, இளமை, பழமை, வெறுமை, நெடுமை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மேக்சிமம் மை விகுதி வந்தால் அது பண்பு பெயராக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ மை விகுதி வந்தால் தான் அது பண்பு பெயரான்னு கேட்டால் மை விகுதி இல்லாத பண்பு பெயர்களும் இருக்குது. இப்போ அழகு என்பது ஒரு பண்பு பெயர் தான், அதில் மை விகுதி இல்லை. ஆனால் பண்பு பெயர் புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிலைமொழியாக இருக்கிற பண்பு பெயரோட விகுதியில் மை என்ற விகுதி கண்டிப்பாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் நான் வச்சுக்க வேண்டியது என்னது? நிலைமொழியாக ஒரு பண்பு பெயர் இருந்து வருமொழியோட புணர்றது தான் பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்குன்னே ஒரு 8 விதிகள் இருக்குது. அந்த 8 விதிகள் மேக்சிமம் வரும். அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல சில பேசிக்கான விதி. எதெல்லாம் தெரியுமா பேசிக்கான விதி? நம்ம பார்த்த இயல்பு புணர்ச்சி, அந்த விகார புணர்ச்சி, அது ரொம்ப அடிப்படையான விதி. அதுக்கப்புறம் எது முக்கியமான அடிப்படையான விதின்னு கேட்டால் உடம்படுமை. உடம்படுமை எக்கச்சக்கமான இடத்துல வந்துகிட்டே இருக்கும். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி ரொம்ப ரொம்ப அடிப்படையான விதி. இந்த 4 விதிகளும் எல்லா விதியிலுமே உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த 8 விதியை நம்ம இன்னைக்கு சூப்பராக கற்றுக்க போகிறோம். ஸோ முழுமையாக வகுப்பு பாருங்கள், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நம்ம ஒயிட் பேஜில் பார்த்துடலாம், உங்களுக்கும் சூப்பராக புரியும். சரி, இன்றைய தலைப்பு என்னது? பண்பு பெயர் புணர்ச்சி. ஸோ டாபிக் ஓகேவா? பண்பு பெயர் புணர்ச்சி. நான் சொன்னேன்ல, அது ஒரு ஸ்ட்ரக்சராக பார்த்துடலாமா? இது நிலைமொழி, அது வருமொழி. அப்போ நிலைமொழியா ஒரு பண்பு பெயர் இருந்தால் அது பண்பு பெயர் புணர்ச்சின்னு சொன்னல. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா அதுக்கு? இப்போ செம்மை, இங்க தாமரை. அப்போ எனக்கு நிலைமொழியாக ஒரு பண்பு இருந்து அது வருமொழியோட இணையிறது பேர் தான் பண்பு பெயர் புணர்ச்சி. இது ஒரு பண்பு தான். எப்படி சொல்கிறேன்? செம்மை என்பது ஒரு நிறத்தை குறிக்குதா? நான் சொன்னேன் நிறம், அளவு, சுவை, வடிவம், இதில் எதை குறித்தாலும் அது பண்புன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ இது ஒரு பண்புன்றதுனால இது ஒரு பண்பு பெயர் புணர்ச்சி. நம்ம இதையுமே சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க, ஏன்னா உங்களுக்கு விளக்கம் தெரியணும்ல. நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நோட்ஸ் பிடிஎஃபாக கொடுக்கல, விளக்கம் தெரியலன்னு சொல்லாதீங்க. நான் சொல்கிறது தான் விளக்கமே. சரியா? பண்பு பெயர் புணர்ச்சிக்கு என்ன விளக்கம்? நிலைமொழியாக ஒரு பண்பு பெயர் வந்து வருமொழியோடு புணர்வது பண்பு பெயர் புணர்ச்சி எனப்படும். சரி, ஓகே, இது இருக்கட்டும், நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 8 விதிகள் என்ன, அந்த 8 விதிகளை எப்படி குறியீடுகள் மூலமாக எளிமையாக புரிஞ்சுக்கலாம் நான் ஜஸ்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 எடுத்துக்காட்டுகளை வச்சு அந்த 8 விதியை நம்ம நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 எடுத்துக்காட்டுகள் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? இதான் இன்றைய வகுப்பு. சரி, ஓகே, அந்த 8 விதிகள் பார்க்கலாமா? நான் இதை சால்வ் பண்ணி காட்டுறேன், ரொம்ப சிம்பிள் தான். சரி, ஒரு விதியாக போயிடலாமா? ஃபர்ஸ்ட் விதி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈறுபோதல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது என்ன ஈறுபோதல்னா ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்கிறேன், நம்ம பக்கமாக எழுதி படிக்கிறதோட இந்த மாதிரி குறியீடாக படித்தா சூப்பராக புரியும். சரியா? குறியீடுகளை நம்ம மூளையால் ஈஸியாக நான் வச்சுக்க முடியும். பாருங்க, இந்த இடம் இது போகிறது பேர் தான் ஈறுபோதல். கிளியராக தெரியுதா? நிலைமொழியின் இறுதி எழுத்த தூக்குற விதி பேர் தான் ஈறுபோதல். நம்ம பேச்சு வழக்கில் படிச்சுக்கலாம். அடுத்து போயிடலாமா? மேக்சிமம் என்ன போவோம்? மை நீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து போயிடலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதி நீடல். ஆதி நீடல், அது என்ன ஆதி நீடல்? இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கிற ஒரு குறில் நெடிலாக மாறுவது ஆதி நீடல். சரியா? நிலைமொழியின் முதலெழுத்து குறிலா இருக்கும். எனக்கு அந்த குறில் தேவையில்லை, எனக்கு நெடில் தேவைன்னா அதை நெடிலா மாத்திக்கலாம். எந்த விதியின் அடிப்படையில்? ஆதி நீடல் விதிகள் அடிப்படையில். இதுலேயும் சில கண்டிஷன் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு என்ன கண்டிஷன் வச்சுங்களேன். இப்போ எனக்கு ஆ இருக்குன்னு வச்சுங்களேன். ஆ குறில் தானே, எனக்கு நெடில் தானே வேணும்னு சொன்னேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஈ நெடில் தானே. இப்போ இந்த குறியில நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆதி நெடில் என்னது? குறியில நெடிலா மாத்துறது ஆதி நெடில். கரெக்டு தான். பட் எந்த குறியில எந்த நெடிலா வேணாலும் மாற்ற முடியாது, அதற்கான நெடிலாக தான் மாற்ற முடியும். அதுனா அதற்கான நெடில். ஆவுக்கான நெடிலா இது? இல்ல. ஸோ இப்போ ஆவுக்கான நெடில் எது? ஆ. ஸோ இப்போ இதை என்னால் எப்படி தான் மாற்ற முடியும்?
ஆன் தான் மாற்ற முடியும், இதை புரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ அப்போ குறியில நெடிலா மாற்றிக்கலாம். அது எந்த குறியில் வேணாலும் சரி. இப்போ எனக்கு இங்கே வந்து தா இருக்குன்னு வச்சுங்களேன், சும்மா இங்கே எழுதுறேன். எனக்கு தா வேணாம், தா தேவைன்னா என்னால் மாற்றிக்க முடியும். தா வேணாம், எனக்கு தா தேவைன்னா மாற்றிக்க முடியும். இதுவே தாவை என்னால் தூவா மாற்ற முடியாது. பாருங்க, தா குறியில் தூ நெடில் தான், பட் அதற்கான நெடில் இல்லைல்ல. ஸோ இப்போ அதற்கான குறியிலை அதற்கான நெடிலாக மாற்றிக்கொள்ளலாம். எந்த விதியின் அடிப்படையில்? ஆதிநிடல் விதியின் அடிப்படையில். புரியுதா? ஆதிநிடல். ஸோ 2 விதி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈறுபோதல், ஆதிநிடல். அடுத்த விதி போயிடலாமா? அடி அகரம் ஐ ஆதல். இப்படி தானே உங்களுக்கு புரியும் சரியா. அடி அகரம் ஐ ஆதல். அது என்ன அடி அகரம் ஐ ஆதல்னா? அது இதுலயே பாருங்க, நிலைமொழியோட முதல் எழுத்து ஆவா இருக்கு சரியா. எனக்கு அங்க ஆ தேவையில்லை, எனக்கு என்ன தேவை? ஐ தான் தேவைன்னா இந்த ஆவை நான் ஐயா மாத்திப்பேன். இது பேர் தான் அடி அகரம் ஐயாதல். ஸோ இதுல மெயின் எது தெரியுதா? இப்ப ஆவை எப்படி மாத்திக்கலாம்? ஐயா மாத்திக்கலாம். இந்த விதி பேர் தான் அடியகரம் ஐயாதல். ஸோ அடுத்தது போயிடலாமா? 4வது விதி, இடை உகரம் ஈயாதல். இடை உகரம் ஈயாதல். அது என்ன இடை உகரம் ஈயாதல்னா? நிலைமொழியோட இறுதி இதான் இடை. உங்களுக்கு தெரியும் இடை. இப்ப சென்டர் எது? நிலைமொழியோட இறுதி வருமொழி முன்னாடி சென்டர். ஸோ அப்போ இந்த இடையில இருக்கிற உகரம் ஈயா மாறும். இந்த இடையில இருக்கிற உகரம் எப்படி மாறும்? ஈயா மாறும். அப்ப பாருங்க, நீங்க இந்த மாதிரி படிச்சாலும் சரி, இதுக்கான விளக்கத்தை எழுதி படிச்சாலும் சரி புரியாது. இந்த குறியீடுகள் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கும் சரியா. அப்ப எந்த இடத்துல இருக்கிற ஊ ஈயா மாறுதுன்னு உங்களுக்கு கிளியரா தெரியுதா? அப்ப நீங்களே ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணலாமா? நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக மாறுவது இடை உகரம் ஈயாதல். ஸோ அவ்வளோதான் விஷயமே. ஓகேவா? ஸோ பாருங்க, அடியகரம் ஐயாதல், நிலைமொழியோட முதல்ல இருக்கிற ஆவை ஐயா மாத்துறது அடியகரம் ஐயாதல், நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற ஊவை ஈயா மாத்துறது இடையுகரம் ஈயாதல். ஸோ அந்த 4 விதி கிளியரா? ஸோ இறுதியில் இருக்கிற எழுத்து போறது ஈறுபோதல், முதல்ல இருக்கிற குறியில் நெடிலா மாறுது ஆதிநீடல், இது அடியகரம் ஐயாதல், இது இடையுகரம் ஈயாதல். ஸோ 4 விதி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 4 விதி இருக்கு, பார்க்கலாம். தன் ஒற்று இரட்டல் நான் பிரித்து எழுதிடுறேன். இதுக்கு விளக்கம் உங்களுக்கு பெருசாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கடந்த வகுப்பில் நான் இதை நடத்திட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் பார்க்குறீங்கன்னா போய் தயவு செஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ இது தமிழ் சரியா. உங்களுக்கும் 90% புரியும், இன்னொருத்தருக்கும் 90% புரியும். ஆனால் அந்த 10% இருக்குது தெரியுமா, அதை முழுமை அடையிறதுக்கு அந்த 10% யார் அடிப்படையிலேருந்து வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அதுதான் வெற்றிக்கான மதிப்பெண் சரியா. சின்ன சின்ன நுணுக்கம் இருக்குது. இன்றைக்கி வகுப்புலேயே நான் சொல்கிறேன், ரொம்ப கடினமாக எடுத்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக படிக்கணும்ல, நம்ம பெயரெச்சம் வினையச்சம். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். பெயரெச்சமும் 2 இருக்கு, வினையச்சமும் 2 இருக்கு சரியா. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். 2த்துக்கும் விளக்கம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் வரும் சரியா. அந்த எச்சம் செயலையும் காலத்தையும் காட்டினா தெரிநிலை பெயரெச்சம், அதுதான் வினையச்சத்துக்கும். ஒரு எச்சம் செயலையும் காலத்தையும் காட்டினா தெரிநிலை வினையச்சம். ஆனா அந்த எச்சம் செயலையும் காலத்தையும் காட்டாம பண்பை மட்டும் காட்டினா அது குறிப்பு பெயரெச்சம் சொல்லுவாங்க, குறிப்பு வினைச்சம் சொல்லுவாங்க. அந்த பண்பை மட்டும் எப்படி காட்டுறது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, மனப்படம் மட்டும் போகும். இன்னைக்கு பார்க்குற அந்த விதியால சின்ன சின்ன அந்த எச்சத்தையும் பிரித்து அதில் என்ன பண்பு இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான் லாஸ்ட்ல சொல்றேன் சரியா. ஸோ அதனால எல்லாருமே சின்ன சின்ன அடிப்படையை கற்றுக்கிட்டு வந்தாதான் நம்மளால மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த வகுப்புல பார்த்துட்டு வாங்க ஓகேவா. ஸோ இப்போ தன்னொற்று இரட்டல் ஆல்ரெடி நடத்திட்டேன், என்ன ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா. சோறு பிளஸ் பானை. இங்க இது பண்பு பெயர்ல வரும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்றேன். தன்னொற்று இரட்டல் என்னன்னு தெரியுமே. நிலைமொழியோட இறுதியில டூ ரூ வந்தா இட்டு இரு போட்டுக்கலாம், அதுதானே தன்னொற்று இரட்டல். தன்னோட ஒற்று இரட்டம், டூவோட ஒற்று இட்டு, ரூவோட ஒற்று இரு. ஸோ அதான் தன்னொற்று இரட்டல். ஸோ சோறு எப்படி மாறும்? சோற்றுன்னு மாறுமா? சோற்று பிளஸ் பானைன்னு வருமா? அடுத்தது வல்லினம் மிகுமா? ஸோ மிகுந்து சோற்று பானைன்னு வந்துடும். ஸோ இப்போ தன்னோட ஒற்று இங்கே இரட்டி இருக்கு பாருங்க, இது பேர் தான் தன் ஒற்று இரட்டல். ஸோ டீட்டெயில்டாக போன வகுப்பில் ஒரு 10-15 எடுத்துக்காட்டு இதுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். டூ தனியாக, ரூ தனியாக. இந்த டூ ரூ வரப்ப என்னென்ன குட்டிகள் வரும்னு கூட நம்ம பார்த்தோம். நெடில் தொடர், உயிர் தொடர். ஓகேவா. அடுத்த விதி போயிடலாமா. அடுத்த 6. ஸோ தனிக்குறில் முன் ஒற்று. இதுக்கும் ஒருத்தவங்க வந்து கமான டவுட் கேட்டிருந்தாங்க. ரொம்ப எளிமை தான். தன்னொற்று இரட்டல் வேற, தனிக்குறில் முன் ஒற்று வேற சரியா. இதுதான் தன்னொற்று இரட்டல். தனிக்குறில் முன் ஒற்றுனா அந்த கண்ணாடி தான் சரியா. நம்ம தனி விதியாக பார்ப்போம், அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ நல்லா நான் வச்சுங்க, இது தன்னொற்று இரட்டல். ஸோ தனிக்குறில் ஒற்று இப்படி இருக்கும், இதான்
தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் சொல்லுவாங்க. எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. டூ ரூ வந்தா இரட்டிக்கிறது தன்னொற்று இரட்டல், இது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். ஓகேவா? சரி, அடுத்த ஆறாவது விதி போயிடலாமா? அடுத்த ஆறாவது விதி பாத்தீங்கன்னா முன் நின்ற மெய்திரிதல். முன் நின்ற மெய்திரிதல். முன்னின்ற மெய்திரிதல். ஸோ பஞ்சாவது விதினது தன்னொற்று இரட்டல், ஆறாவது விதினது முன்னின்ற மெய்திரிதல். அது என்ன முன்னின்ற மெய்திரிதல்? சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த இடத்துல சும்மா எழுதுறேன் எடுத்துக்காட்டுக்கு. ஏதோ ஒரு மெய், இங்க ஒரு மெய் இருக்கு, நிலைமொழியோட இதில் ஒரு மெய்யெழுத்து இருக்கு. ஆனா எனக்கு அந்த மெய்யெழுத்து தேவையில்ல, அதற்கு பதில் வேற ஒரு மெய்யெழுத்து தேவைனா அது திரியும். அது பேர் தான் முன் நின்ற மெய்திரிதல். அது எந்த மெய்யா தெரியும், எப்படி தெரியுன்றதை எடுத்துக்காட்டுல போய் உள்ள பார்த்துக்கலாம். சரி, ஆனா இதான் முன்னின்ற மெய்திரிதல். புரியுதா? நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற ஒரு மெய்யெழுத்து வேறு ஒரு மெய்யெழுத்தாக நம்ம மாத்திக்கலாம். அந்த விதி பேரு முன் நின்ற மெய்திரிதல். ஸோ 6 விதி முடிஞ்சிச்சா? என்னென்ன விதி பார்த்துருக்கோம்? நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற எழுத்து போறது ஈறுபோதல், முதல்ல இருக்கிற குறில் நெடிலா மாறுறது ஆதி நீடல். சரியா? முதல்ல இருக்கிற ஆ ஐயா மாறுது அடியகரம் ஐயாதல். நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற ஊ ஈயா மாறுது இடையுகரம் ஈயாதல். டூ ரூ இருந்தா இட்டு இரு போட்டுக்கலாம், அதனால தன் ஒற்று இரட்டல். நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தா மாத்திக்கலாம், முன்னின்ற மெய்திரிதல். அடுத்து போயிடலாமா? அடுத்து 7 இணையவும். இணையவும் அதுனா இணையம்னா நிலைமொழியும் வருமொழியும் எப்படி இணையும்? நிலைமொழியோட இறுதி எழுத்தாலையும் வருமொழியோட முதல் எழுத்தாலும் தான் இணையும். அப்ப இணையறதுக்கு முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள் தானே. அப்ப இந்த இடத்த சூஸ் பண்ணிடுறாங்க, அதுல இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒரு உயிர்மெய் எழுத்தோ ஒரு உயிர் எழுத்தோ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இருக்கிற ஒரு உயிர்மெய் எழுத்தோ ஒரு உயிர் எழுத்தோ அது எனக்கு தேவை இல்லை, அதை நீக்கலாம், நான் நீக்கிக்கலாம். எந்த விதிப்படி? இணையவும் விதிப்படி. சும்மா சாம்பிளுக்கு எழுதுறாங்க. இங்க வந்து தூ இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு நிலைமொழியும் ஒரு வருமொழியும் சேர்ந்து எனக்கு ஒரு தனி சொல்லா கிடைக்கும். இப்போ செம்மை பிளஸ் தாமரை செந்தாமரை எனக்கு கிடைக்குது இல்லை? அப்படி எனக்கு ஏதோ சேர்றப்ப இந்த நிலைமொழியோட இறுதியில் ஒரு உயிர்மை எழுத்து இருக்குன்னு வச்சுங்களேன், அது எனக்கு தேவையே இல்லை, அது ஒரு இடைஞ்சலா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், அதை நீக்கிக்கலாம். எந்த விதிப்படி? இணையவும் விதிப்படி. சில நேரம் ரொம்ப ரேரா தூ இத்து பிளஸ் ஊ, எனக்கு இந்த உயிர்மை எழுத்து மொத்தமா போக தேவையில்ல, இதுல இருக்கிற உயிரெழுத்து மட்டும் போனா போதுன்னா அதையும் நீக்கிக்கலாம். அது பேரும் இணையவும். அப்ப நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உயிர்மை எழுத்தை நீக்கினாலும் நீக்கிக்கலாம், அந்த உயிர்மை எழுத்துக்குள்ள இருக்கிற உயிரெழுத்தை நீக்கினாலும் நீக்கிக்கலாம். இந்த விதி பேர் தான் அது இணையவும். புரியுதா? இணையவும். ஸோ பாருங்க, எடுத்துக்காட்ட வச்சோம்னா கூட அவ்வளவு சூப்பரா புரியுது. இப்ப நச்சுன்னு எதை சொல்ல வர, எந்த இடத்த சொல்ல வரும் கரெக்டா புரிஞ்சு. அடுத்து லாஸ்ட் விதி பார்க்கலாமா? இனமிகள். என்னது? இனமிகள். இந்த இனமிகளுக்கு எவ்வளவு பேசிக் முக்கியம் தெரியுமா? எழுத்துக்களின் பிறப்பு பார்த்துருக்கணும். ஸோ தயவு செஞ்சு பாருங்க, நம்ம ஒரு 6-7 வகுப்பு தான் கொடுத்துருக்கோமே, அடிப்படையிலேருந்து வந்திருப்போம். ஸோ பாருங்க ஃபுல்லா. சரி, ஓகே. இனமிகள் பார்த்தலாமா? ஒண்ணுமே இல்லை இனமிகள். இப்போ வருமொழியின் முதல்ல கா இருக்குன்னு வச்சுங்களேன், இது நிலைமொழி, அது வருமொழி. வருமொழியின் முதல்ல கா இருக்குன்னா காக்குள்ள என்ன இருக்கு? இக்கு. அடுத்தடுத்த புணர்ச்சியில நான் இந்த சொற்களை வேற மாதிரி உங்களுக்கு நடத்துவேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பந்துன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது எப்படி திரும்ப எழுதணும்? பா இப்பு பிளஸ் ஆ, முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இந்து, அடுத்தது தூ இத்து பிளஸ் ஊ. இப்படி தான் நம்ம பிரித்து பிரித்து புணர்ச்சி விதிகளை அப்ளை பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வர புணர்ச்சி வகுப்புகள்லாம். சரியா? ஸோ இப்போ பந்த நம்ம பாவை இப்பு ஆவா கருதணும், இந்து ஓகே, தூவை இத்து ஊவா கருதணும். ஸோ இந்த அளவு நம்ம நுணுக்கமெல்லாம் போக போகிறோம் அடுத்தடுத்த விதிகளில். ஸோ அதனால் இப்போ இது இந்த மாதிரி இடத்துலாம் புரிஞ்சுங்க. அப்போ தூ போனாலும் போகும், தூக்குள்ள இருக்கிற தூக்குள்ளவும் சொல்ல வரலாம். அந்த இடத்துல இருக்கிற எழுத்து தேவையில்லைன்னா நீக்கிக்கலாம். என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. சரியா? உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்துக்குள்ள உயிர் எழுத்து தேவையில்லைனாலும் நீக்கிக்கலாம். அது பேர் தான் இணையம். சரி, இனமிகள். காக்குள்ள இக்கு இருக்கா? இக்கோட இன எழுத்து எது? இங்கு. இது பேர் தான் இனமிகள். டெட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டோம்தான், சில பேர் கண்ணுக்கெல்லாம் அது, அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டின்னே. சரியா? சரியா படிக்காதவங்க அது கஷ்டமா ஈஸியானே தெரியாது. அப்படி ஒரு கடினமான கேள்வி கேட்டிருந்தான் டெட்டில், ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அப்போ பார்த்துருக்கேன். நான் இல்லை, அந்த வினாவில் கேட்டிருந்தான் இந்த முன்னின்ற மெய்தீர்தல் இனமிகள் இது இருக்கு தெரியுமா? இதை ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நானே போய் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இதுக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் நீ வகுப்பில் சொல்கிறேன். ஸோ இப்போ முன்னின்ற மெய்தீர்தல் எப்படி வரும், இனமிகள் எப்படி வரும்? ஈஸி தான், பட் இதில் சின்ன ஒரு குழப்பம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த 8 விதி. இந்த 8 விதியின் அடிப்படையில் நம்ம பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 8 விதி அப்படியே பார்த்துறீங்களா ஒரு வாட்டி? ஸோ கிளியரா? பாருங்க, ஈறுபோதல். சரியா? ஆதி நீடல்.
அடுத்து அடியகரம் ஐயாதல், இடையுகரம் ஈயாதல், தன்னொற்று இரட்டல் உங்களுக்கு தெரியும், முன்னின்ற மெய்திரிதல், இணையவும் இனமிகள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு 8 எடுத்துக்காட்டுகள் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அந்த 8 எடுத்துக்காட்டுகளில் இந்த 8 விதியும் நம்ம வந்து நல்லா டீப்பாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 8 விதி டீட்டெயில்டாக கவனிங்க, அதுக்கப்புறம் நம்ம அழகாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு ரூலும் பாருங்கள். எல்லாருமே நன்னூலில் இருக்க விதி படிப்பாங்க, தப்பு கிடையாது. விதியை படிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த விதியை மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விதியை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா இது நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்க, நான் சொன்ன விதியெல்லாம் அதில் இருக்குமா இருக்காதா பாருங்க. ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆர்டர் மாதிரி இருக்கு. இதே ஆர்டரில் படிக்கணும்னு என்ன அவசியம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதே ஆர்டரில் படிக்கணும்னு என்ன அவசியம்? நான் ஏன் ஆர்டரை மாற்றி படித்தேன்? எனக்கு அது எளிமையாக இருக்குது. ஈறு போதல், ஆதி நீடல், இடையுகரம் ஈயாதல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இணையவும் இனமிகள். எனக்கு உச்சரிப்பு ஈஸியாக இருக்குது. ஏதோ ஒரு அடிப்படையில் நான் அதை ஈஸியாக நான் வச்சுக்கிறேன். அதனால் எனக்கு எதுவுமே நம்ம வச்சுக்க வேண்டியதான். சரியா? இது இதே ஆர்டரில் மனப்பாடமான அவசியம் இல்லை. பட் நம்ம சொன்ன 8 விதி இதில் இருக்கும் பாருங்களேன். ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், அப்படி நீங்கள் அப்படியே மைண்டில் ஓட்டிங்க. இதை பார்க்கும்போது நம்ம இப்போ என்ன பார்த்தோன்றதை ரிவிஷன் பண்ணிங்க. ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள், இணையவும், பண்பிற்கு இயல்பே. ஸோ சரியா? அப்போ பண்பிற்கு இயல்பேன்னு அது. ஸோ அப்போ பண்பு பெயர்ப்புணர்ச்சிக்கு இயல்பான விதிகள்னு அர்த்தம் இதெல்லாம். சரியா? ஸோ நன்னூல் 100 ரூபாய் 136. சரி, அந்த 8 எடுத்துக்காட்டுகள் சொன்னல, அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? வெண்மை ப்ளஸ் பட்டு. நான் தான் சொன்னேன்ல, இப்போ எனக்கு இது என்னவா வரணும்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு சம்மையும் கொடுத்துறேன், ஆன்சரையும் கொடுத்துறேன். நம்ம எப்படி சால்வ் பண்ணுன்றதை மட்டும்தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ வெண்மை ப்ளஸ் பட்டு, எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? வெண்பட்டுன்னு வரணும். இதுதான் ஆன்சர். ஆன்சரை சொல்லிட்டேன். அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற எழுத்தை தூக்குறதுக்கு பேர் ஈறு போதலா. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? வெண்பட்டு. முடிஞ்சிருச்சு. இதுதான் ஈறுபோதல். இது ரொம்ப எளிமை தானே. அடுத்தது பாருங்க, முதுமை பிளஸ் ஊர். அடுத்து என்னது? முதுமை பிளஸ் ஊர். ஸோ பாருங்க, ஆல்ரெடி இருக்கு. ஈறுபோதல் மை போயிடுச்சு. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன விதியை கற்றுக்க போகிறோம்னா, ஆதி நீடல்னா என்ன நம்ம கிளியராக கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஈறுபோதல் விதிப்படி இது போயிடுச்சு, மை போயிடுச்சு. ஸோ அடுத்து அப்படியே ஒன்று இறக்கலாமா? ஸோ அடுத்து எனக்கு என்னன்னு இருக்கு? முது பிளஸ் ஊர். அடுத்து என்ன வருது? முது பிளஸ் ஊர். சரி, ஓகே. எனக்கு முதுமை பிளஸ் ஊர் என்னவா ஆன்சர் மாறினா இப்போ எழுதிடுறேன். மூதூர்னு வரும். மூதூர். நான் தான் சொல்லிட்டேனே. ஸோ இதுதான் மாறணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ குறியில நெடிலாம் மாற்றிக்கலாமா? மூதுன்னு வருதா? மூதுன்னு வருதா? நான் சொன்னல, அதற்கான குறியில அதற்கான நெடிலா மாறுது பாருங்க. இது பேர் தான் ஆதி நீடல். ஸோ நம்மளை எப்படி வேணா வினாக்கள் கேட்பான். நம்ம அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருந்தோம், அவ்வளோதான். கண்டிப்பாக இதை வச்சு கூட ஏமாற்ற வாய்ப்பு இருக்கு. சரியா? முதல் எழுத்து மாறி இருக்கும், ஆனால் அது ஆதி நீடலா இல்லையா நம்மளுக்கு கிளியராக தெரியணும். இது பேர் தான் ஆதி நீடல். அப்படியே ஊரை கீழே இறக்கலாமா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இது குற்றியல் உறுப்புணர்ச்சியா இல்லையா? குற்றியல் உறுப்புணர்ச்சி. தனி நெடிலை அடுத்த ஒரு குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரமா? இது ஒரு நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயிர் எழுத்து இருக்கு. அப்ப என்ன 2 விதி? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ அப்படியே அந்த 2 விதி அப்ளை பண்ணிடலாமா? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். சரியா? உயிரை கண்டு இந்த மெய்யை விட்டு இந்த உட்குரல் ஓடிடுச்சு. அடுத்தது இந்த இத்தியது கூட போய் சேரும், ஊ கூட போய் சேரும். சேர்ந்து மூ எப்படி? அப்போ இந்த தூ எப்படி தூண் மாறுச்சுன்னு தெரியுதா? பாருங்க, முதுமையில் இருக்கிற அந்த தூ எப்படி தூண் மாறுது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ முதுமை பிளஸ் ஊர் மூதூரா மாற என்னென்ன விதிகள் பயன்படுத்தியிருக்கோம் பாருங்க. ஈறுபோதல், ஆதி நீடல், குற்றியல் உகரப்புணர்ச்சி. ஸோ இவ்வளோதான். அடுத்து போயிடலாமா? ஸோ 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஈறுபோதல் என்ன, ஆதி நீடல்னா என்ன. அடுத்து போயிடலாமா? அடுத்தது பசுமை பிளஸ் தார். நான் சரி எழுதிடுறேன், பைந்தார். இதுதான் ஆன்சர். அப்போ எனக்கு பசுமை பிளஸ் தாரை பைந்தாரா மாற்றணும். அதுக்கு என்னென்ன விதிகள் வரும்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் விதி பாருங்க. ஈறுபோதல் மை போயிடுச்சா? அப்படி கீழே இறக்குறேன். பசு பிளஸ் தார், பசு பிளஸ் தார். எனக்கு இங்கே பா இருக்கு, அங்கே பை இருக்கு. பா இருக்கு, அங்கே பை இருக்கு. அப்போ என்ன விதி வரும்? அடி அகரம் ஐயாதல். கிளியராக கவனிங்களேன். இப்போ கூட்டலாம் ஆவா. ஆவா நான் எப்படி மாற்றிக்கலாம்? ஐயா மாற்றிக்கலாம். சொல்லியிருக்கனா இல்லையா? ஸோ முதல்ல இருக்கிற ஆவா ஐயா மாத்திர விதிக்கு பேர் என்னது? அடி அகரம் ஐயாதல். அடி அகரம் ஐயாதல். சரியா? அப்போ இப்போ ப்ளஸ் ஐ என்னென்ன வரும்? பைன்னு வந்துடும். ஸோ அப்போ பசு எனக்கு எப்படி மாறிடும்? பைசுன்னு மாறிடும். அப்போ பைசு ப்ளஸ் தார். சரி, இங்கே பைசு ப்ளஸ் தார் இருக்கு, அங்கே பைந்தார் இருக்கு. அப்போ எனக்கு இங்கே இருக்கிற சூ தேவையில்லை. ஒருவேளை இங்கே உயிரெழுத்து வறுமொழியின் முதல்ல உயிரெழுத்து இருந்திருந்தா கூட இந்த சூக்குள்ள இருக்கிற ஊவை நீக்கி ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் இப்போ இங்கே உயிர்மை எழுத்து இருக்கு. இந்த சூவை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன்ல, ஸோ இந்த இடத்துல இருக்கிற எழுத்தை நம்ம நீக்கணும்னா நீக்கிக்கலாம். என்ன விதிப்படி? இணையவும் விதிப்படி. ஸோ இப்போ இணையவும் விதிப்படி நான் சூவை நீக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வருது? பை ப்ளஸ் தார்.
பை ப்ளஸ் தார். அடுத்து என்ன விதி? இனமிகள். எப்படி இனமிகள்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே தா இல்லை, இத்து இருக்கு. இத்து கூட்டலாம் தானே நான் தான் சொல்லியிருக்கேனே, ஃபர்ஸ்ட் கிளாஸில் டீப்பாக சொல்லியிருப்பேன். வறுமொழியின் முதல்ல உயிர் மெய்யெழுத்து வந்தால் அதை மெய்யெழுத்தாக எடுத்துக்கணும். அப்போ இத்தென்ற மெய்யெழுத்திற்கு இனமான மெய்யெழுத்து எது? இந்து. சரியா? ஸோ அப்போ பை ப்ளஸ் தார் எனக்கு என்ன வரும்? பைந்தார். ஸோ அப்போ பசுமை ப்ளஸ் தார் பைந்தாராக மாற என்னென்ன விதிகள்னு பாருங்க. ஈறுபோதல், அடியகரம் ஐயாதல், இணையவும் இனமிகள். ஸோ அப்போ இப்படி கூட கேட்கலாங்களா கொஸ்டின்? விதிகள் கொடுத்துட்டு இந்த விதிகளின் வரிசைப்படி புணரும் சொல்லுது. 4 சொல்லா கொடுத்துருவோம். அந்த சொல்ல பிரித்து விதி அப்ளை பண்ணி பார்த்து நம்ம ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ எவ்வளோ முக்கியம்னு பார்த்துங்க. அடுத்து பார்க்கலாமா? சிறுமை ப்ளஸ் அன். சிறுமை ப்ளஸ் அன் என்ன ஆன்சர் வரும்னா சிறியன். ஸோ என்னென்ன விதிப்படி வருதுன்னு பார்க்கலாமா? நம்மளுக்கு தெரிஞ்ச விதி தான், ஈறுபோதல். அடுத்தது சிறு பிளஸ் அன். இங்கே ரூ இருக்கு, அங்கே ரீ இருக்கு, கண்டுபிடிச்சிருப்பீங்க. இடை உகரம் ஈயாதல். ரூ இரு குட்டல் ஊவா. ஸோ ஊ எப்படி மாற்றிக்கலாம்? ஈயா மாற்றிக்கலாமா? அப்போ இரு குட்டல் ஈயா. ஸோ இப்போ ரீயா. சில பேர் தோணும், சார் இங்கே உயிரெழுத்து இருக்குது, இந்த ரூக்குள்ளே இருக்கிற ஊ போயிட்டா ஈரு குட் தப்பாயிடுது இல்லை, டோட்டலாக தப்பாயிடுது இல்லை. ஸோ உயிர் வரும் உக்குரல் மெய்விட்டு ஓடுந்தரில் நீங்கள் வரும் யோசிக்கலாம். இது குற்றிலுகரான கிடையாது, இது முற்றிலுகரம். ஏன்னா தனி குறில் இருக்குது. குற்றிலுகரமாக இருந்தாலும் சரி, முற்றிலுகரமாக இருந்தாலும் சரி, உயிர் வரும் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதில் இப்போ பயன்படுத்தலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பொருள் கிடைக்கணும்ல, பொருள் தான் இங்கே கிடைக்கல. அப்போ தப்புன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, அப்போ இந்த விதி தான். சரியா? ஸோ நம்ம நல்லா படிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் எங்கெங்கே எதை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? சரி, ஓகே. இப்போ ஒருத்தவங்க சமைக்கிறவங்களுக்கு தெரியும்ல, 5 பேர் இருந்தால் எவ்வளோ சமைக்கணும், 10 பேர் இருந்தால் எவ்வளோ சமைக்கணும், அது போல தான் இருக்கும். நீங்கள் நல்லா புணர்ச்சி விதி பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு குழப்பம் இருக்குது அது ரொம்ப எளிமையாக தீர்ந்துடும். ஸோ இந்த இடத்துல இடையுகரம் ஈயாதல் தான், ரூ ரீயா தான் மாறுது. சரியா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாமா? பாருங்க, இப்போ இந்த ரீயை நான் பிரிக்கிறேன். இரு குட்டல் இ உடம்படுமையா இல்லையா? நீங்களே பாருங்க. நிலைமொழி இறுதிலையும் உயிரெழுத்து, வருமொழி முதலையும் உயிரெழுத்து. இவ்வாறு உயிரெழுத்துக்கள் வந்தால் ஓசைகள் ஒன்றுபடாமல் தனித்து நிற்கும். இவற்றை உடன்படுத்த வறுமையே உடம்படுமை. தமிழ் எதுலாம் உடம்படுமை? ஈ இவ்வு உடம்படுமை. ஏன் ஈ இவ்வு உடம்படுமை கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன் புணர்ச்சி வகுப்புல. ஸோ பாருங்க பார்க்காதவங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த உடம்படுமை வரும் முடிவு பண்றது எந்த எழுத்து? நிலைமொழியின் இறுதியில் இருக்கிற உயிரெழுத்து. நிலைமொழியோட இறுதியில் அங்கே என்ன இருக்கு? ஈ இருக்கு. அப்ப இ ஐ வந்தா ஈ தானே வரும். அதை தவிர்த்து மற்றது வந்தால் இவ்வு வரும். ஏ வந்தால் ரெண்டுமே வரும், நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ அப்போ என்ன வரும்? ஈ வரும். ஸோ அப்போ ஈ கூட்டல் ஆ யா. அப்போ என்ன கிடைச்சிரும்? சிறியன். அப்போ சிறுமை கூட்டலன் சிறியன். என்னென்ன விதிப்படி? ஈறுபோதல் மை போயிடுச்சு, இடையுகரம் ஈயாதல், அடுத்து உடம்படுமை புணர்ச்சி. சரியா? ஸோ கிளியரா? ஸோ 4 விதி பார்த்துட்டோம். ஈறுபோதல் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ ஆதி நீடல் என்னன்னு தெரியும், அடியகரம் ஐயாதல் என்னன்னு தெரியும், இடையுகரம் ஈயாதல் என்னன்னு தெரியும். சரியா? அடுத்து 5 சிறுமை பிளஸ் ஊர். நான் ஆன்சரை எழுதிடுறேன் இங்கே. சிற்றூர். எப்பயும் போல ஆன்சரை எழுதிடுறேன். சிற்றூர். நீங்கள் தான் சொல்லணும் என்னென்ன விதின்னு. ஸோ என்னது? ஈறுபோதல் மை போயிடுச்சா? அடுத்து சிறு பிளஸ் ஊரா? இங்கே நீங்கள் இடையுகரம் ஈயாதல் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எங்கெங்கே என்னென்ன தேவை அந்த விதியை நம்ம மாற்றிக்க வேண்டியதான். ஸோ அப்போ நம்ம பார்த்துருக்கோமே, தன்னொற்று இரட்டல். சரியா? 2 ரூ இருந்தால் ஒற்றை இரட்டைச்சிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன்னா. ஸோ அப்போ சிறு எப்படி மாறிடும்? சிற்று. சிற்று பிளஸ் ஊர்னு வருமா? இப்போ இது குற்றியல் உகர புணர்ச்சியாக மாறிடும். சரியா? ரூ இரு குட்டலுவா. ஸோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்து இரு குட்டலுவோ ரூ. நம்மளுக்கு என்ன வரும்? சிற்றூர். கிடைச்சிருதா இல்லையா? அப்படியே நான் எழுதிட்டேன். இப்போ சில பேர் நல்லா கவனிச்சவங்களுக்கு டவுட் வரும். சார் நீங்கள் சொன்னீங்க தன்னொற்று இரட்டல்னாலே அது நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றிலுகரத்தில் தான் வரும். ஒரு நெடில் தொடர் குற்றிலுகரமும் ஒரு உயிர் தொடர் குற்றிலுகரமும் இருக்கும். அதில் 2 ரூ இருக்கும். இப்போ இட்டு இரு போட்டுக்கலாம். காடு காட்டுன்னு மாறிச்சு, அப்போ அது ஒரு நெடில் தொடர். சரியா? சோறு சோற்றுன்னு மாறிடுச்சு. சோறு என்பது ஒரு நெடில் தொடர். கிணறு கிணற்றுன்னு மாறிச்சு, அது ஒரு உயிர் தொடர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிறு என்பது குற்றிலுகரமே இல்லையே, இது ஒரு முற்றிலுகரம் தான் நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இது முற்றிலுகரம் தான். ஸோ அப்போ நம்ம என்னென்ன விதிலாம் படிக்கிறோமோ பொது விதியாக அதுக்கு சிறப்பு விதிகளும் இருக்குது. சரியா? ஸோ அப்போ நான் சொன்னது தான் கரெக்டு. நெடில் தொடரும் உயிர் தொடர் குற்றிலுகரம் மட்டும்தான் குற்றிலுகரத்தில் வரும். மீதி 4 வகை குற்றிலுகரம் தன்னொற்று இரட்டல் வராது. இது போல சில விதிவிலக்கா சில முற்றிலுகரத்துலையும் இந்த தன்னொற்று இரட்டல் வரும். சரியா? ஸோ இதை நீங்கள் நான் வச்சுங்க. இன்னும் இதே போல் 2 3 இருக்குது. அப்போ நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ குற்றிலுகரத்தில் எந்த குற்றிலுகரம் மட்டும் தான் தன்னொற்று இரட்டல் வரும்? நெடில் தொடரும் உயிர் தொடர் மட்டும்தான் வரும். சில முற்றிலுகரங்களில் இது போல் தன்னொற்று இரட்டல்
வரும். ஆனால் அது ஒன்று குற்றியலுகரமாவோ இல்லை முற்றிலுகரமாவோ தான் இருக்கும். ஏன்னா √2 வந்துட்டாலே இது குற்றிலுகரம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு தனி குறியில் தான் தெரியுமே, வல்லின உகரம் தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும், அதுதான் குற்றியலுகரம். ஆனால் அந்த வல்லின உகரமும் தனி குறிலை அடுத்து வரும்பொழுது தன் ஓசையில் முழுமையாக ஒலிக்கும், அதுவும் முற்றிலுகரம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ புரியுதா? அடுத்து போயிடலாமா? செம்மை பிளஸ் கால். செங்கால் நாராயண் நம்ம பாட்டு கேள்விப்பட்டிருக்கோம்ல, சத்தியமுத்த புலவர். அப்ப செம்மை பிளஸ் கால் செங்கால். கரெக்டா இருக்கு. செங்கால். அப்ப இந்த செங்கால்ன்றது எப்படி வருதுதான் நம்ம பார்க்க போறோம். ஈர்போதல் மை போயிடுமா? செம் பிளஸ் கால். செம் பிளஸ் கால். சரி, அடுத்து என்ன நடக்கும்? இந்த இடம் தான் ரொம்ப 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 முக்கியமானது. நான் அப்ப சொன்னல, இனமிகளுக்கும் முன்னின்ற மெய்தீதலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே பார்க்குறீங்களா? இங்கே வாங்க. பை ப்ளஸ் தார். இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் தார் இருக்குது, இங்கேயும் தார் இருக்குது. அப்போ தாக்குள்ள இருக்க இத்தோட எழுத்து இந்து, இது பெருது இனமிகள். சரியா? ஆனால் இங்கேயும் கிட்டத்தட்ட இனமிகள் தான். ஆனால் இந்த இனமிகளை முன்னின்ற மெய்தீர்தல்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மெய் எழுத்து இருக்குல்ல. சரியா? ஆனால் இங்கே பை ப்ளஸ் தாரில் இங்கே எந்த ஒரு மெய்யெழுத்தும் இல்லை பாருங்க. அப்போ நிலைமொழியின் இறுதியில் எந்த ஒரு மெய்யெழுத்தும் ஆல்ரெடி இல்லாமல் அங்கே ஒரு இனமிகள் நடந்தாதான் அது இனமிகள். நிலைமொழியோட இறுதியில் ஆல்ரெடி ஒரு மெய்யெழுத்து இருந்து இனமிகள் நடக்குதுன்னா அது பேர் இனமிகள் சொல்லாமல் முன்னின்ற மெய்தீரிதல்னு சொல்லணும். அப்போ முன்னின்ற மெய்தீரிதல் ரெண்டு வகையில் நடக்கும். இது போயிட்டு ஒரு இன எழுத்து வந்தாலும் வரும், இல்லை இது போயிட்டு எனக்கு என்ன எழுத்து வேணாலும் நம்ம அதை மாற்றிக்கலாம். அது நம்ம போக போக பார்க்கலாம். அப்போ இங்கே கா இருக்கா? இக்கு ப்ளஸ் ஆவா? நீங்களே சொல்லுங்கள். இக்கோட இன எழுத்து எது? இங்கு. அப்போ நான் இம்மை தூக்கிட்டாங்க, இங்கு போட போகிறேன். செங்கால் ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ இங்கேயும் நான் தாக்குள்ள இத்தோட இன எழுத்து இந்த போட்டேன், இங்கேயும் நான் காக்குள்ள இக்கோட இன எழுத்து இங்கே போட்டேன். ஆனால் ஆல்ரெடி அங்கே ஒரு மெய்யெழுத்து இல்லாதனால அது போய் இனமிகள்னு சொன்னேன். ஆல்ரெடி இங்கே ஒரு மெய்யெழுத்து இருக்கிறதுனால அந்த மெய்யெழுத்து போயிட்டு இன்னொரு மெய்யெழுத்து வர்றதுனால இது பேர் நான் முன் நின்ற மெய்தீரிதல்னு சொல்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? கிளியரா? அடுத்த விதி போயிடலாமா? அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. பசுமை பிளஸ் கண். பசுமை பிளஸ் கண் என்ன வரும்? பைங்கண். இருபது மை போயிடுமா? அடுத்து என்ன வரும்? பசு பிளஸ் கண். பசு பிளஸ் கண். ஸோ அப்போ அடியகரம் ஐயாதல். அடியகரம் ஐயாதல். அப்போ என்ன வரும் எனக்கு? பைசு பிளஸ் கண். பைசு பிளஸ் கண். திரும்ப அதே தான். இப்போ இங்கே உயிர் எழுத்து இருந்தால் அந்த சூவை நான் ஏதோ ஒன்று பண்ணலாம். இப்போ எனக்கு உயிர் எழுத்து இருக்கு, அப்போ சூவை நீக்கிடலாம். என்ன விதி? இணையவும். ஸோ இப்போ பை ப்ளஸ் கண். காக்குள்ள இப்போ இணையவும்னா நான் கற்றுக்குறோம்ல, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இதை நான் இணையவுக்காக தான் வச்சுருக்கேனே. சரி, ஓகே. இங்கே கா இருக்குது, இக்கு கூட்டலாம். காவோட இன எழுத்து எது? இக்கோட இன எழுத்து எது? இங்கு. அப்போ என்ன வரும் எனக்கு? பைங்கன். இக்கோட இன எழுத்தியா இங்குலாம் டவுட்டே இருக்கக்கூடாது, நம்ம தான் பார்த்துருக்கோமே. எழுத்துக்களின் பிறப்பு இக்கு இங்கு ஒரே இடத்துல பிறக்கும். எந்தெந்த எழுத்துக்கள் ஒரே இடத்துல பிறக்குதோ அதெல்லாம் ஒரே இனம். அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. பசுமை பிளஸ் கண் பைங்கன்னா என்ன விதிப்படி மாறி இருக்கு பாருங்க. ஈர்போதல், அடியகரம் ஐயாதல், இணையவும், இனமிகள். அடுத்து பார்க்கலாமா? நறுமை பிளஸ் தேன். என்ன ஆன்சர் வரும்? நருந்தேன். ஈஸி தானே இது? ஈர்போதல் மை போயிடுமா? நறு பிளஸ் தேனா? தேக்குள்ள இத்தா, இத்தோட எழுத்து இந்தா. ஸோ போக போக உங்களுக்கு ரொம்ப விளக்கம் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ 8 விதியும் நல்லா புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமும் நிறைய சொற்கள் இருக்குது, நம்ம வேகமாக அப்படி சால்வ் பண்ணிட்டு போகலாம். போன வகுப்பில் நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பேன். ஒரு 3 பேர், ஹரிணி, திவ்யா, ஞானசேகரன், பகவதின்னு நினைக்கிறேன், ஒரு 4 பேர் தான் 5க்குமே ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். சில பேர்லாம் முக்கியமான 1-2 ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவங்க தான் அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமானது இதுதான். மற்றெல்லாம் ஈஸி. கருத்து ப்ளஸ் அதனுள், கருத்து அதனுள், அது குற்றியலுகர புணர்ச்சி. நஞ்சு ப்ளஸ் பல், இஞ்சி இச்சா மாறும், இங்கே இப்போ வரும். நச்சுப்பல், இது மென்தொடர். கயிறு ப்ளஸ் வண்டி, கயிற்று வண்டி, ஈஸி. பதிவு ப்ளஸ் எண், பதிவெண், இதுவும் குற்றியலுகர புணர்ச்சி. முற்றிலுகர புணர்ச்சி ஒன்று தானே. முற்று மற்றும் ஒரோ வழி. இதுலேயும் உயிர் வரும், குரல் மெய் விட்டு ஓடும், அதுலேயும் அதான். இதுலேயும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு, அதுலேயும் அதுதான். ஆனால் இதுதான் முக்கியமானது. சரியா? பார்க்குறீங்களா? களிறு, டூரு இருந்து நெடில உயிர் வந்தால் ஒற்றை இரட்டிக்குமா? அப்போ களிறு எப்படி மாறும்? களிற்று. களிற்று பிளஸ் யானை. இப்போதான் முக்கியமான கான்செப்டே இருக்கு. நிலைமொழி ஒரு குற்றியலுகரமாக வந்து வருமொழியின் முதல் எழுத்து எகர எழுத்தாக இருந்தால் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக திரியும். பார்த்துருக்கோமா? ஸோ இப்போ ரு, இரு கூட்டல் இந்த ஊ எப்படி மாறிடும்? ஈயா மாறிடும். இரு கூட்டல் ஈ என்னன்னு வரும்? ரீ. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா களிற்றி யானைன்னு வரும். இதுதான் முக்கியம்.
ஸோ இது ஆன்சர் கரெக்டாக பண்ணவங்களுக்கு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம், இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா. ஸோ இப்போ இந்த வகுப்போட நோக்கமே உங்களுக்கு புரியணுன்றது தானே. அதனால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நேற்று போன வகுப்பில் கேட்ட ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம அதை 8 பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, நம்ம ஒன்று சால்வ் பண்ணிட்டு போகலாம். கருமை ப்ளஸ் விழி. ஸோ அப்போ என்ன ஆன்சரை நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். கருவிழி. அப்போ இது என்ன விதி மட்டும்தான்? ஈறுபொருள் மட்டும்தான். சரியா? மை போயிடுமா? கருவிழி. இன்னும் சில பேருக்கு நிறைய பொறுமை இல்லை. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருந்தாலுமே ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கத்துற அளவு பொறுமை இல்லை. இப்போ 4 எடுத்துக்காட்டு பார்த்தாங்களா, எனக்கு தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க. ஆனால் இருக்குது. சரியா? ஸோ ப்ரூஸ்லி கூட சொல்லியிருப்பார், 1000 கிக்கு பண்ணுறவனை பார்த்து எனக்கு பயம் இல்லை, ஒரே கிக்கு 1000 வாட்டி பயிற்சி பண்ணுறவனை பார்த்து எனக்கு பயம். அப்போ ஒரே விஷயத்தை எவ்வளோ தூரம் நம்ம திரும்ப 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 பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவு நம்மளுக்கு அவ்வளோ நாள் மறக்காமல் இருக்கும். அது இயல்பாக வெளிப்படும் நம்மள்ட்ட இருந்து. சரி, இதுதான் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. சரியா? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டாப்பிக்கை தொட்டிங்கன்னா அதில் எந்த அளவு ஆழமாக போக முடியுமோ போயிடுங்க. அந்த அளவு நினைவில் அது நீடிச்சிருக்கும். சரியா? நீங்கள் ஒரு 30% படிக்கிறீங்கன்னா அது 2 நாள் 3 நாள் இருக்கும். நீங்கள் ஒரு 70% ஆழம் போயிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சில மாதத்துக்கு உங்களுக்கு மறக்காது. அப்போ சில மாதத்துக்கு மறக்கலன்னா திரும்பவும் நம்ம அதை இங்கே ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை? அது அப்படியே நினைவு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நிறைய எடுத்துக்காட்டுகள் நல்லது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம். இதுலேயும் இருக்குது. சரியா? கஷ்டமான ஒரு 2 இடம் உள்ளே இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். சரி, அடுத்து பாருங்கள். இது ஈஸி தான். அப்போ கருவிழி எவ்வளோதான்? அப்போ கருமை ப்ளஸ் விழி, கருவிழி, ஈறுபொருள் மட்டும்தான். அடுத்து போயிடலாமா? பெருமை ப்ளஸ் அன். பெருமை ப்ளஸ் அன், பெரியன். என்ன விதின்னு பார்க்கலாமா? ஈறுபோதல். மை போயிடுச்சா? அடுத்தது பெரு ப்ளஸ் அன். பெரு ப்ளஸ் அன். பெரு ப்ளஸ் அன். அடுத்தது என்ன விதின்னு பார்க்கலாமா? இங்கே ரூ இருக்கு, அங்கே ரீ இருக்கு. அப்போ என்ன விதி? இடை உகரம் ஈயாதல். ரூ இரு கூட்டல் ஊவா. ஸோ அப்போ இ இரு கூட்டல் இ ரீ. அப்போ பெரு எனக்கு பெரி. பெரி கூட்டல் அன். இன்னும் எனக்கு முடியல. இங்கே ரீ இரு கூட்டல் ஈயா, சாரி ஆ. அப்போ நிலைமொழி இறுதியும் உயிரெழுத்து, வருமொழியின் முதலையும் உயிரெழுத்து வந்தால் ஓசைகள் ஒன்றுபடாது. அவற்றை உடன்படுத்த வருமே உடம்படுமே. எதுலாம் உடம்படுமே? ஈய ஈவு. நிலைமொழியோட இறுதியை பொறுத்து ஈயா ஈவான் முடிவு பண்ணும். நிலைமொழியோட இறுதியில் ஈ இருந்தால் என்ன வரும்? ஈ வரும். அப்போ பெரி ப்ளஸ் ஈ ப்ளஸ் அன். அப்போ ஈ கூட்டலாம் யா. அப்போ என்ன வரும்? பெரியன். அவ்வளோதான். ஸோ அப்போ பெருமை கூட்டலன் பெரியனா மாதிரி எனக்கு என்னென்ன விதி தேவைப்பட்டிருக்கு பாருங்க. ஈறுபோதல், இடைவுகரம் ஈயாதல், உடம்படுமை தேவைப்பட்டிருக்கு. டவுட் இல்லைல்ல? அடுத்து போயிடலாமா? அடுத்து பசுமை ப்ளஸ் இலை. இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை சூப்பராக கற்றுக்கலாம் பாருங்க. பசுமை ப்ளஸ் இலை, பாஸ் இலை. சரியா? சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் போயிடுமா? அடுத்தது பசு ப்ளஸ் இலையா. இங்கே பா இருக்கு, இங்கே பா இருக்கு. அப்போ ஆதி நீடல். பசு பாசுன்னு மாறிடுச்சு, ஆதி நீடல். சரியா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களேன். சில பேருக்கு அதான் அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த நுணுக்கு நம்மளுக்கு தேவை தானே. இப்போ எல்லாருக்கும் என்ன தோணும்? இங்கே சூ இருக்கு, அங்கே சி இருக்கு. அப்போ சூ இச்சு ப்ளஸ் ஊ, இடை உகரம் ஈயாதல். அப்போ இச்சு ப்ளஸ் இ சி. அப்போ பாசி இலை. நல்லா கவனிக்கணும் ஆன்சரை. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? பாசி இலை. எனக்கு ஆன்சர் பாசி இலை கிடையாது, பாசி இலை. அப்போ நான் அப்போ பயன்படுத்தினது தப்பு. அப்போ எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இடை உகரம் ஈயாதல பயன்படுத்திடக்கூடாது, குற்றியல் உகர புணர்ச்சியை பயன்படுத்திருக்கணும். ஏன்னா அது ஒரு குற்றியல் உகரம். சரியா? என்ன குற்றியல் உகரம்? நெடில் தொடர் குற்றியல் உகரமா? நெடில் தொடர் குற்றியல் உகரமா? சாரி, கவனிங்க. உயிர்வரின் உட்குரல் மேய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ அப்போ பூ போயிட்டா இச்சு மட்டும் இருக்கும், அங்கே இலை. அப்போ இச்சு கூட்டலினது சி. அப்போ என்ன வரும்? பாசிலை. அப்போ எந்த இடத்துக்கு என்ன தேவைன்னு நம்ம தான் கரெக்டாக பயன்படுத்தணும். ஸோ பாருங்க, இது அசால்ட்டாக நினச்சா இதில் அந்த தப்பு பண்ணிட வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், கடினமான வினா வச்சிடறான். நான் வினா எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்களேன். நான் சொல்கிற மாதிரி இப்படி செட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஒரு 4 விதி பேரை கொடுத்துட்றான். இதே வச்சிங்களேன். ஈறுபோதல், ஆதி நீடல், குற்றியல் உகர புணர்ச்சி, பின்வரும் வழிகளில் புணரும் சரியான சொல் எது? 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பாசிலையும் இருக்கும், பசுமை ப்ளஸ் கூழ், பைங்கூழும் இருக்கும். இந்த மாதிரி குழப்ப வச்சுருவோம். அப்போ நம்ம அதை பிரித்து 10 கரெக்டாக ஆன்சர் செட் பண்ணணும்ல. அப்போ சில பேருக்கு என்ன தோணிடும்? பசுமை ப்ளஸ் இலையில் இடை உகரம் ஈயாதல் வரும்னு நம்மளுக்கு தோணிடும். ஆனால் இங்கே இடை உகரம் ஈயாதலே இல்லை, குற்றியல் உகர புணர்ச்சி நம்மளுக்கு இப்போ புரியுது இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், பசுமை ப்ளஸ் கூழ் ஆன்சர் என்ன வரும்? பைங்கூழ்.
ஏன் நான் உங்களுக்கு ஆன்சர் எழுதுறேன்னா நம்ம எதை நோக்கி போறோம்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும்ல, அதுக்கேற்ற சேஞ்சஸ் நீங்க பண்ணுங்க, கத்துக்குங்க. ஈறுபோதல் மை போயிடுது. அடுத்து பசு பிளஸ் கூழ். இப்போ பாருங்க இதுக்கு உங்களுக்கு சரி நான் இதை எழுதிட்டே சொல்றேன். இப்போ பாவை எப்படி பிரிக்கலாம்? இப்போ கூட்டல் ஆ, அங்க பை இருக்கு, அப்ப அடியகரம் ஐயாதல், அப்ப இப்போ கூட்டலை பை, பைசு பிளஸ் கூழ். அப்ப நல்லா கவனிங்க, அங்க பா பையா மாறிச்சு, இங்க பா பாவா மாறிச்சு, மாற்றம் அடையுது. ஆனா எது ஆதி நீடல் எது அடியகரம் ஐயாதல் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சா? இது ஆதி நீடல் இது அடியகரம் ஐயாதல். இப்போ என்ன விதின்னு உங்களுக்கே தெரியும், இணையவும். இப்போ எனக்கு சூ தேவையில்லை, அப்ப பசு பைசு பிளஸ் கூழ் பைங்குழ், பைங்குழுன்ற ஆன்சர் அந்த சூவே இல்லை பாருங்க, அப்ப எனக்கு தேவையில்லை, அப்ப இணையவும். அடுத்து பை பிளஸ் கூழ், கூ கூக்குள்ள இக்கு இருக்கா? சரியா, கூக்குள்ள இக்கு தானே இருக்கு, இக்கோட இணை எழுத்து எது? சரியா, கூ. ஸோ இப்போ இக்கோட இணை எழுத்து இங்கு, அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? பைங்கூழ். இது இனமிகளா முன்னின்ற மெய் தெரியுதுலா? இனமிகள். அடுத்த வாரத்தை போயிடலாமா? இன்னைக்கு நான் சில எடுத்துக்காட்டுலாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சிறுமை பிளஸ் ஓடை என்ன ஆன்சர் வரும்? சிற்றோடை. சிறுமை பிளஸ் ஓடை சிற்றோடை. ஈறுபோதல் மை போயிடும். அடுத்து சிறு பிளஸ் ஓடை, அப்ப சிறு எப்படி மாறிடும்? சிற்று. தன்னொற்று இரட்டல், தன்னொற்று இரட்டல் நிலைமொழியில் டூரு இருந்தால் இரட்டுக்குன்னு சொன்னா சிற்று பிளஸ் ஓடை. ஸோ அப்ப அடுத்து குற்றியல் உகரப்புணர்ச்சி. உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இரு கூட்டல் ஓன்னது அப்படியே எழுதிட்டா சரி பார்க்கலாம். இந்த இரு இந்த இரு, அடுத்து இந்த இரு, இரு கூட்டல் ஓன்னது ரோ. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருது? சிற்றோடைன்னு வருது. அப்ப சிறுமை பிளஸ் ஓடை சிற்றோடை வருது. அப்ப அதுக்கு என்னென்ன விதி பயன்படுத்தியிருக்கும் பாருங்க, ஈறுபோதல் தன்னொற்று இரட்டல் குற்றியல் உகரப்புணர்ச்சி. அடுத்தது செம்மை பிளஸ் ஆம்பல். செம்மை பிளஸ் ஆம்பல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேதாம்பல்னு வரும். இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வரும், கவனிக்கிறீங்களா? ஈறுபோதல் மை போயிடுச்சா? அப்ப அடுத்தது செம் பிளஸ் ஆம்பல். செம் பிளஸ் ஆம்பல். அடுத்தது குறிலாம் நெடிலா மாத்துறேன், சேவா மாறுதுல, சேம் பிளஸ் ஆம்பல். இப்ப கவனிங்க, இங்க மெய் எழுத்து இருக்கு, இங்க உயிர் எழுத்து இருக்கு, இம்மா ஆவும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? சேமாம்பல்னு வருது. இப்ப தப்புன்னு தெரியுதா எனக்கு? அப்ப அது எனக்கு தப்பு, அது வராது. அப்ப இந்தும் முன்னின்ற மெய் தெரிதல் தான். இங்க இருக்கிற இம்மு மட்டும் எனக்கு இத்தா மாறிட்டா எனக்கு மா தேவையில்ல, தா தானே தேவை, எனக்கு தா தானே தேவை. அப்ப இந்த இம்மை நான் இத்தா திரிக்கிறேன், இது பேரும் முன்னின்ற மெய் தெரிதல் தான். சரியா, நான் சொன்ன ஒரு மெய் எழுத்து எனக்கு தேவையில்ல, அதுக்கு பேர் வேற ஒரு மெய் எழுத்து தேவைன்னா நம்ம மாத்திக்கலாம், இது பேர் முன்னின்ற மெய் தெரிதல். ஸோ அப்ப சேத் பிளஸ் ஆம்பல். இது கூட்டலானது தா, எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, சேதாம்பல். சேதாம்பல் புரியுதா? சேதாம்பல். அப்ப செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பலா மாறுது. என்னென்ன விதின்னு பாருங்க, ஈறுபோதல் மை போயிடுச்சு, ஆதி நிடல் சேவா மாறிடுச்சு, இம்மு இத்தா மாறினது முன்னின்ற மெய்த்திரிதல். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஒரு உடல் மேல உயிர் வந்து சேர்றது இயல்பான விஷயம் தானே. ஸோ சேதாம்பல் இவ்வளவுதான். அடுத்து போயிடலாமா? கருமை பிளஸ் குயில் கருங்குயில். ஒரே விதி, ரெண்டு விதி இனமிகள். இப்ப கரு பிளஸ் குயிலா, கு இக்கு பிளஸ் ஊவா, இக்கோட எழுதியது இங்கா, அப்ப கருங்குயில். கருங்குயில் அவ்வளவுதான் விஷயம். அடுத்து பாருங்க, பெருமை பிளஸ் வழி பெருவழி. ஒரே ஒரு விதி தான், மை மட்டும் போயிடும், பெருவழி. பெருவழி. அடுத்தது பாருங்க, பசுமை பிளஸ் நிறம். சரியா, என்ன வரும்னா பை நிறம்னு வரும். என்ன வரும்? பை நிறம். ஈறுபோதல் மை போயிடுதா? அடுத்தது பசு பிளஸ் நிறம். பசு பிளஸ் நிறம். அடுத்து பாருங்க, பா இப்பு கூட்டல் ஆ, அடியகரம் ஐயாதல், இப்பு கூட்டலை பை, பைசு பிளஸ் நிறம். உங்களுக்கே தெரியும். இப்ப என்ன விதி? இணையவும். என்ன போயிடும்? சூ போயிடும். அப்ப அடுத்து என்ன நினைக்க எனக்கு? பை பிளஸ் நிறம். இணைய விதிப்படி சூ போயிடுச்சு. இப்ப பை பிளஸ் நிறம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பை நிறமா இல்ல பை நிறமா? இதுல எது ஆன்சரா வரும்? இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம தனியாக பார்க்கலாமா? நம்ம ஒரு தனி இடமா பார்க்கலாம், கவனிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ பை பிளஸ் நிறம் என்னவா வரும்? பை நிறமா இல்லை பை நிறமா?
கவனிக்கிறீங்களா? இதில் ஒரு விதி இருக்கு. என்ன விதினா, குறில் வழி எத்தனி ஐ நோ தூ முன் மெலி மிகழும்னு ஒரு விதி இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், நன்னூல் விதி இது. சரியா? இது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பிரித்து எழுதியிருக்கேன், அங்கே வேறு மாதிரி இருக்கும் அது. சரி, இது என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாருமே சந்திப்பிழைக்கு வல்லினம் மிகுமிடம் மிகாமடம் படிக்கிறோம். வல்லினம் தான் மிகும். சரியா? அந்த நல்ல டீப்பாக உன்னிப்பாக கவனிக்கணும்னா நான் நடத்தின மொழி முதலெழுத்து இறுதி எழுத்து உங்களுக்கு தேவை. இப்போ நல்லா கவனிங்களேன். ஒரு சொல்லோட முதல்ல என்னென்ன எழுத்து வருதோ அதை பொறுத்தான மிகுமே. இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். வருமொழியின் முதலெழுத்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தாக இருந்தால் தானே வல்லினம் மிகும். வருமொழியின் முதல்ல என்னென்ன வல்லின உயிர்மை எழுத்து வர முடியும்னு இப்போ உங்களுக்கு தெரியும். கசட தபர என்ற 6ல் டாவுராவும் வராது. அப்போ க ச த ப கரெக்டு தானே? கா வரிசையோ சா வரிசையோ தா வரிசையோ பா வரிசையோ வந்தா, கா வரிசை வந்தா இக்கு, சா வரிசை வந்தா இச்சி, தா வரிசை வந்தா இத்து, பா வரிசை வந்தா இப்போ. இதான வல்லின மிகுமிடம். இதே போல மெல்லினம் மிகுமிடமும் உண்டு, இடையின மிகிற இடமும் உண்டு. ஏன் நம்ம வல்லினம் மட்டும் படிக்கிறோம்னா, வல்லினம் தான் 90% மிகும். எங்க மிகாதுன்றதுக்கு நமக்கு ரூல் படிக்கணும், அதனால தான் அதை படிக்கிறோம். ஆனால் அந்த மெல்லினமும் இடையினமும் 98% மிகாது எங்கேயுமே. சில இடத்துல மட்டும் தான் மிகும். அதையே தனி ரூலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த இடத்துக்காக நான் சின்ன விஷயத்த வேணா சொல்கிறேன். சரியா? அப்போ பாருங்க, இதுக்கு ஒன்று என்னென்ன புரிதல் வேணும் பாருங்களேன். அப்போ ஒரு சொல்லட முதல்ல என்னென்ன வருஷலாம் வரும்? கச தன பம ஞான ஏவ. எவ்வளோ புரிதல் பாருங்க. இந்த 10 வருஷம் தான் ஒரு சொல்லோட முதல்ல வரும். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு எழுத்து மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இதில் எதுலாம் வள்ளி நான் டிக் அடிக்கிறேன் பாருங்க. காச தாப்ப. இதில் எதுலாம் மெல்லினமோ நான் ஏற மார்க் போகிறேன் பாருங்க. இதில் எதுலாம் இடையினமோ நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பிரிவுகள் புரியுதா உங்களுக்கு? இந்த 10ல் 4 மெல்லினம், 4 வல்லினம், 2 இடையினம். சரியா? இதுலேயுமே மெல்லினத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும், இது ஒரே ஒரு எழுத்தான் முதல்ல வரும். இதில் 4 எழுத்தான் முதல்ல வரும். அப்போ இந்த நா வரிசையிலையும் இந்த மா வரிசையிலையும் தான் 12 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட முதல்ல வரும். அப்போ மெல்லினம் மிகிறதுல மேக்சிமம் மிகிற மெல்லினமையா எது இருக்கும்? இந்தோ இல்லை இம்மோ தான் இருக்கும். அப்போ இதில் எவ்வளோ அடிப்படை இருக்குது பாருங்க. ஸோ இது நான் என் கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு இது புரியும் நம்புறேன். சரியா? ஸோ அப்போ அதே போல் பார்க்கலாமா? அப்போ இந்த விதியை நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி தந்துடுறேன். இந்த விதி எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலான்னு பார்க்குறீங்களா? அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அப்படியே நம்ம எப்பயும் சால்வ் பண்ணுறவங்களும் சால்வ் பண்ணிடலாம். குறில் வழி, அதாவது நிலைமொழி வருமொழி. நிலைமொழி ஒரு குறில் எழுத்தை ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஈ இருக்கணும். இதுதான் குறில் வழி. அடுத்தது பாருங்களேன், தனி ஐ. தனி ஐனா என்னன்னா, நிலைமொழி ஒரு ஐகார எழுத்தாக இருக்கணும். ஒன்று ஐயா இருக்கலாம், இல்லை கையா இருக்கலாம், இல்லை மையா இருக்கலாம், இல்லை பையா இருக்கலாம். ஆனால் தனியாக இருக்கணும், ஐகார எழுத்தாக இருக்கணும். அடுத்தது நிலைமொழி ஒரு நோவாக இருக்கணும், இல்லை நிலைமொழி ஒரு தூவா இருக்கணும். இப்படி 4 அமைப்பு இருக்கணும். குறில் ஈக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதிடலாமா? சரி, மெய் அது அடுத்து கூட பார்த்துக்கலாம். இதான் ஸ்ட்ரக்சர். நிலைமொழி ஒரு குறில் அடுத்து ஈயா இருந்தாலோ, இல்லை ஒரு ஐகார எடுத்து தனியாக இருந்தாலோ, நோ இருந்தாலோ தூ இருந்தாலோ, இங்கே மெல்லின உயிர்மை எழுத்து வந்தால் மெல்லினம் மிகும். மெல்லின உயிர்மை எழுத்து வந்தால் என்ன மிகும்? மெல்லினம் மிகும். ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? அப்படி எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா? மெய்ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் மெய் தனி குறில் ஈ இருக்கா? குறில் வழி தனி ஐ நோ தூ முன் மெலி மிகழும். இதான் விதி. இதை புரிஞ்சுக்கிட்டா விதி புரியும். விதியை மட்டும் படித்தா புரியாது. பாருங்களேன், மெய் நிமிர்ந்தது, கை நிமிர்ந்தது, நோ நண்பா, தூ நண்பா. அப்போ இது எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? இந்த இடத்துல மெல்லினம் வரும். சரியா? இங்கே எப்படி நம்ம சேர்த்துடலாம்? இந்த இடத்துலையும் மெல்லினம் வரும். அடுத்து இங்கே எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? இந்த இடத்துலையும் மெல்லினம் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, இதான் கரெக்டு. அடுத்தது தூ, இந்த இடத்துலையும் மெல்லினம் வரும். அப்போ மெல்லினம் 98% மிகாது, சில 2% மிகும். அது எங்கெங்கன்றது நான் தனி விதியாகவும் நடத்துகிறேன். பட் இன்னைக்கு இது தேவை, இன்னைக்கு இதை நான் வச்சிங்க. சரியா? இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ நீங்களே பாருங்கள், மெய் மயக்கம்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, மெய் மயக்கம்னு கொடுத்துருக்கானா 11th புக்கில், இல்லை மெய் மயக்கம்னு கொடுத்துருக்கானா 11th புக்கில் போய் செக் பண்ணி பாருங்களேன். ஏன் இப்போ இங்கே இம்மை போகிறான்னு புரியுதா? நான் இப்போ தானே சொன்னேன். ஸோ இப்போ தனி குறில் எடுத்து ஈ வந்து இங்கே மெல்லினம் வந்தால் மெல்லினம் மிகுன்னு சொன்னோன்னா, அந்த விதியின் அடிப்படையில் தான் மெய் மயக்கத்தில் இம்ம வரும். மெய் ஞானம்
இஞ்சி வந்திருக்கும், போய் செக் பண்ணுங்க. ஏன் இஞ்சி வந்துச்சு? இந்த விதி அடிப்படையில் தான். சரியா? அப்போ விதியை நம்மளால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்படவே தேவையில்ல. ஸோ இப்போ மெய் ப்ளஸ் மயக்கம், மெய் மயக்கம். ஓகேவா? சரி, உங்களுக்கு புரிய நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பை ப்ளஸ் என்ன வரும்? பை நிறமா, பை நிறமா? இந்த வரும்ல, தனியாக ஐகார எழுத்து வந்து நான் வருஷம் வந்தால் இந்த வரும். அப்போ பை நிறம், பை நிறம். இவ்வளோதான் விஷயம். அடுத்து போயிடலாமா? ஸோ அப்போ பை நிறம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பாருங்களேன், இன்னொன்று நான் சொன்னேன்ல, எச்சத்திலும் தேவைப்படும். இப்போ பெரிய பானைன்னு வச்சுங்களேன். இப்போ பெரிய பானை, பெரிய பானை, இது ஒரு எச்சம். என்ன எச்சம்? இது ஒரு பெயரெச்சம். என்ன பெயரெச்சம்? குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சத்தில் தெரிநிலைனா எப்படி தெரிநிலை குறிப்புன்னு கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். செயலையும் காலத்தையும் குறிச்சா அது தெரிநிலைன்னு சொல்லுவோம். செயலையும் காலத்தையும் குறிக்காம பண்பை மட்டும் குறிச்சா அது குறிப்புன்னு சொல்லுவோம். இதனால நம்ம பண்பை குறிக்குது குறிப்புன்னு படிக்கிறோமே தவிர அது எங்க பண்பை குறிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாருங்களேன், பெரிய, இதுக்குள்ள பெருமை என்ற பண்பு இருக்கு. பாக்குறீங்களா? பெருமை பிளஸ் தமிழை நீங்க புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா இதோட எளிமையே கிடையாது. என்பது என்ன விகுதி? பெயரச்ச விகுதி. காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. இது ஒரு பெயரச்ச விகுதி, இது ஒரு பண்பு. சரியா? அதனால தான் பண்பை குறிச்சா அது குறிப்பு பெயரச்சம்னு சொல்றாங்க. இப்போ இந்த பெருமை பிளஸா எப்படி பெரிய மாறணும் விதி உங்களுக்கு தெரியணும். நீங்க நேரம் சால்வ் பண்ணணும். ஈறு பதில் மை போயிடுமா? அடுத்து பாருங்களேன், பெரு பிளஸ் ஆவா, இடையுகரம் ஈயாதலா, இடையுகரம் ரூ ஊ எப்படி மாறிடும்? ஈயா மாறிடுமா? அப்போ இரு கூட்டல் ஈனாது ரீயா. அப்போ பெரி கூட்டல் ஆவா ரீ, இரு கூட்டல் ஈயா, உடம்படும் மெய்யா. ஈ இருந்தால் ஈ வருமா? அப்போ பெரி கூட்டல் ஈ கூட்டல் ஈ கூட்டல் யாவா. அப்போ பெரியன்னு வருமா? அப்போ பெரியன்ற வார்த்தை எப்படி பிரிக்கலாம்? பெருமை பிளஸான்னு பிரித்து நம்மளால் சேர்க்க முடியும். ஒரு எச்சம் நடத்தும் பொழுது எச்சம் 100% புரியணும்னா உங்களுக்கு புணர்ச்சி தெரியணும். புணர்ச்சி, வேற்றுமை, இதெல்லாம் மிக மிக அடிப்படையான தலைப்பு. இந்த புணர்ச்சி, வேற்றுமை, பகுபதம், பகாபதம், இதெல்லாம் நான் டீட்டெயில்டாக 100% கிளியராக நடத்தரேன். ஸோ தயவு செஞ்சு கவனிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கி கொடுக்கும் தமிழை. சரி, ஓகே. சரி, நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாமா? சரி, பை நிறம் எது ஆன்சர்னு இப்போ உங்களால் முடிவு பண்ண முடியும். எது ஆன்சர்? இதுதான் ஆன்சர். சரி, பசுமை ப்ளஸ் தமிழ், பைந்தமிழ். அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? முடிச்சிடலாம். இருங்க, ஒரு 10 நிமிஷம் கிடக்குன்னு பார்த்துடலாம். 20 மை போயிடுமா? பைந்தமிழ், பா பையா மாறுமா? அப்போ இப்பு கூட்டல் ஆ, அடியகரம் ஐயாதல், இப்பு கூட்டலை பை, பைசு பிளஸ் தமிழ். ஸோ அப்போ என்ன விதி? இணையவும் போயிடுமா? அடுத்து பை பிளஸ் தமிழ், தாக்குலை இத்து, இத்தோட எழுத்து இந்து. அப்போ என்ன வரும்? பைந்தமிழ். என்னது? பைந்தமிழ். இப்போ இது முன்னின்ற மீதில் இனமிகளா? இது இனமிகள். அடுத்து பாருங்க, நெடுமை பிளஸ் இலை, ஈறு பதில் மை போயிடுமா? அடுத்தது நெடு, நிலைமொழியோட இதில் டூரு இருந்தால் தன்னொற்று இரட்டல்னு சொன்னால் அப்போ நெடு நெட்டுன்னு மாறும். நெட்டு ப்ளஸ் இலைன்னு மாறிடும். சரியா? அடுத்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ என்ன வந்துடும்? நெட்டிலை. அப்போ வெறுமை ப்ளஸ் இலை, ஈறு பதில் மை போயிடும். அடுத்தது வெறு ப்ளஸ் இலை. சரியா? அடுத்தது தன்னொற்று இரட்டல், வெறு வெற்று, வெற்று பிளஸ் இலை. அடுத்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இரு குடலி ரீ. அப்ப என்ன வரும்? வெற்றிலைன்னு வரும். அடுத்து செம்மை பிளஸ் தமிழ், ஈர் பதில் மை போயிடும், செம் பிளஸ் தமிழ்னு வரும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஸோ அப்போ இதுதான் முன்னின்ற மெய் தெரிதல். ஸோ அப்போ அங்கே தாக்குலை இத்து, இத்தோட எழுத்து இந்து தான். பட் இங்கே இம்மு இருக்கிறனால இம்மு போயிட்டு இந்து வர்றதுனால இது பேர் முன்னின்ற மெய் தெரிதல். கருமை பிளஸ் கடல், கருங்கடல், கருங்கடல். இன்னும் 2 விஷயம் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பாருங்க சொல்கிறேன். பசுமை பிளஸ் தளிர், பைந்தளிர். சரியா? இந்த பசுமை பிளஸ் தளிர் மட்டும் என்னென்ன ரூல் வரும்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ கமாண்டில் பசுமை பிளஸ் தளிர் நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆன்சர் எது தான்? பைந்தளிர் தான். கடைசியில் ஆன்சர் பைந்தளிர் தான். என்னென்ன விதி வந்துச்சுன்னு மட்டும், விதி என்னென்ன விதின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இது உங்களுக்கானது. சரி, தொன்மை ப்ளஸ் கவின் பார்க்கலாமா? மை போயிடும், தொன் ப்ளஸ் கவின். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் இல்லா மாறும். இது பேர் முன்னின்ற மெய் தெரிதல். ஸோ இப்போ என்ன வரும்? தொல்கவின், கவின், தொல்கவின்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த இடத்துல இன்னும் இல்லாம மாறினதுக்கு நகர நகர ஈற்றுப்புணர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் இது மாறலை. ஸோ இது இந்த இடத்துல அமைப்பு உங்களுக்கு தெரியும். இப்போ சிறப்பு விதின்னு ஒன்று இருக்குது. அந்த சொல்லுக்குன்னே ஒரு விதி இருக்கும். அதன் அடிப்படையில் இன்னும் இல்லா மாதிரி இருக்குது. ஓகேவா? நான் வச்சுங்க. ஸோ இப்போ தொல்பொருள்ன்றோம்ல, அப்போ தொன்மை ப்ளஸ் பொருள் தொல்பொருள், மை போயிட்டு தொல்லா மாதிரி தொல்பொருள். சரியா? இதில் ஆனால் ரூல் இருக்குது, பார்க்குறீங்களா? இதில் ஒரு ரூல் இருக்குது. ஈறு பதில் மை போயிடுமா? அடுத்தது நன் ப்ளஸ் பயனா இன்னு இற மாறுது, நற்பயன். இந்த விதி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னின்ற மெய்த்திரிதல். ஆனால் இந்த இடத்துல வேற ஒரு ரூலும் இருக்குது. நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி நான் நடத்துகிறேன், கிளியராக பார்க்கலாம். அந்த நகர நகர ஈற்றுப்புணர்ச்சினா குழப்பமாக இருக்கும். வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி ரெண்டாக பிரியும். நான் அந்த போர்டை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி ஒரே ஆங்கிளில் மொத்தத்தையும் பார்த்தோன்னா மைண்டு கிளியர் ஆகிடும். சரி, அது பார்க்கலாம். நம்ம உங்களுக்கே தெரியல, பொன் ப்ளஸ் சிலை என்னது? பொற்சிலை. இன்னும் இற மாறும்ல. சரியா? நிலைமொழியோட இறுதியில் இன்னும் இருந்து வருமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருந்தால் அந்த இன்னும் இற மாறும். இந்த இடத்துல அது விதிவிலக்கு. சரியா? காவும் வல்லின உயிர்மை எழுத்தா அங்கே வந்து இன்னும் இற மாறல, இன்னும் இல்லாம மாறிச்சு. அந்த தொல்லுன்ற சொல்லுக்கே, அந்த தொன்மைன்ற சொல்லுக்கே ஒரு உரிய சிறப்பு விதியின்படி அங்கே இன்னும் இல்லாம மாறிச்சு. இங்கே இன்னும் இற மாறுது. இது வந்து நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி விதி. அப்போ பாரு, நிறைய விதி படிக்கணும். அந்த விதியோட தாக்கமும் அங்கங்கே வந்துகிட்டு இருக்கும். இப்போ எப்படி நிறைய இடத்துல வந்து உடம்படுமை வருது, நிறைய இடத்துல எப்படி குற்றியல் உறுப்புணர்ச்சி வருது, அதுபோல் நிறைய இடத்துல இது போல் நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி வரும். ஸோ இப்போ நற்பயன், நன்மை ப்ளஸ் பயன் நற்பயன். இங்கே பாருங்களேன், ஈறுபோதல் மை போயிடுதா? நன்மணி. அவ்வளோதான். உங்களுக்கு நான் நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி என்ன தெரியுமா சொல்கிறேன்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொல்லோட இதில் இன்னும் வந்து வருமொழியின் முதல் எழுத்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தாக இருந்தால் இந்த இன்னும் எப்படி மாறும்? வருமொழியோட முதல் எழுத்து ஒரு மெல்லின உயிர்மை எழுத்து இருந்தால் அந்த இன்னும் எப்படி மாறும்? வருமொழியோட முதல் எழுத்து ஒரு இடையின உயிர்மை எழுத்து இருந்தால் அந்த இன்னும் எப்படி மாறும் அவங்களுக்கு சொல்லி தருவேன். மெல்லின உயிர்மை எழுத்து இருந்தால் நோ சேஞ்ச், அப்போ இன்னும் தான். வல்லின உயிர்மை எழுத்து இருந்தால் சேஞ்ச் உண்டு, இன்னும் இறா மாறும். சரி, அதனால் நம்ம அந்த விதியில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நன்மை ப்ளஸ் மணி நன்மணி, பசுமை ப்ளஸ் அடை. இதுவும் உங்களுக்கான பயிற்சி வினா. ஆன்சரும் சொல்லிடுறேன். பாஸ் அடை. அன்றைக்கி கூட நான் குரூப்பில் கேட்டிருந்தேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சும்மா ஒரு போல் மாதிரி போட்டிருந்தேன் இந்த கொஷின் தான். அப்போ பசுமை ப்ளஸ் அடை பாஸ் அடையாக மாறணும், என்னென்ன விதின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கருமை ப்ளஸ் பருவம், இது முக்கியமானது. இதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். கவனிக்கிறீங்களா? ஈறு பதில் மை போயிடுதா? இது ஆன்சர் நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு கார் பருவம்னு வரும். எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? கார் பருவம்னு வரும். சரி, மை போயிடுது. கரு ப்ளஸ் பருவம். அடுத்தது பாருங்க, ஆதி நீடல் காரு ப்ளஸ் பருவம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ரூவை பிரிக்க போகிறேன். ரூவை எப்படி பிரிக்கலாம்? இரு ப்ளஸ் ஒன் பிரிக்கலாமா? சரியா? இங்கே என்ன இருக்குது? பருவம் இருக்கா? இந்த இடத்த மட்டும் கவனிங்க. இணையவும் சொன்னேன்ல, இணையவும்னா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற உயிர்மை எழுத்தும் போகும், சில நேரம் அதில் அதுக்குள்ளே இருக்கிற உயிரெழுத்து மட்டும் போகும்னு சொன்னல, இந்த இடத்துல உயிரெழுத்து மட்டும் போயிடும். ஸோ ஊ போயிடும். அப்போ என்ன நிற்கும்? கார் ப்ளஸ் பருவம். சரியா? ஆன்சர் என்ன வரும்? எனக்கு வல்லினம் மிகுந்து கார் பருவம்னு வரும். இவ்வளோதான் விஷயம். அப்போ இதில் என்ன கற்றுக்கிட்டோன்னு தெரியும். இது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். முதுமை ப்ளஸ் உரை, ஈறு பதில் மை போயிடும், மூவா மாறும், மூது ப்ளஸ் உரைன்னு வரும். சொத்து இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ தூ, அப்போ மூதுரை. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த பண்பு பெயர் புணர்ச்சி. புரியுதா? பண்பு பெயர் புணர்ச்சி புரியுதா? ஸோ இதுதான். இதை இன்னுமே நான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் கொடுக்கும். இப்போ நீ இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். ஸோ டெஸ்ட் பேட்சில் நம்ம கொஷினாகவும் இதை கொடுப்போம். நீங்களும் நாளைக்கு இதோட தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் பார்ப்பீங்க. அப்போ அதை எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றலுக்கு இல்லையே இல்லை. இதான் என்றைக்குமே நீங்கள் ஒரு வகுப்பு கவனிக்கிறப்ப இது இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிங்க. சரியா? இன்னும் நம்ம அதில் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ அதான இன்பம். சரியா? ஸோ பண்பு பெயர் புணர்ச்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? நிலைமொழியாக ஒரு பண்பு பெயர் இருந்து வருமொழியோட புணர்ச்சி தான் பண்பு பெயர் புணர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஒரு 8 விதிகள் இருக்குது. ஈறு போதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், இடையுகரம் ஈயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய் திரிதல், இணையவும் இனமிகள். நிலைமொழியோட இறுதி எழுத்து நீங்கிறது பேரு ஈறுபோதல். முதல்ல இருக்கிற குறியில் நெடிலா மாறுறது ஆதி நீடல், முதல்ல இருக்கிற ஆ ஐயா மாறுறது அடியகரம் ஐயாதல், இறுதியில் இருக்கிற ஊ ஈயா மாறுறது இடையுகரம் ஈயாதல், டூரு இட்டு இறா மாறுது தன்னொற்று இரட்டல், முன்னாடி இருக்கிற ஒரு மெய்யெழுத்து வேற ஒரு மெய்யெழுத்தா மாறுறது முன்னின்ற மெய் திரிதல். அது இனமிகள் கூட எப்படிலாம் வரும்னு அது இன்னும் கிளியரா சொன்னேன். அந்த இடத்துல எந்த மெய்யுமே இல்லாமல் ஒரு இனமிகள் வந்தால் அது இனமிகள். ஆல்ரெடி ஒரு மெய் இருந்து இனமிகள் வருதுன்னா ஸோ அது பேர் என்னது? முன்னின்ற
மெய்த்திரிதல். இணையவும்னா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற ஒரு உயிர்மை எழுத்தோ ரொம்ப ரேராக ஒரு உயிரெழுத்தோ போகிறது தான் இணையவும். இனமிகள் உங்களுக்கு தெரியும். இப்போ செம்மை ப்ளஸ் தாமரை செந்தாமரை, அது வேணா சைடில் பார்த்துடலாமா? செம்மை ப்ளஸ் தாமரை 20 மை போயிடுமா? ஸோ அப்போ செம் ப்ளஸ் தாமரையா? ஸோ இப்போ தா இத்து இத்தோட எழுத்து இந்து, பட் இது இனமிகளாக முன்னின்ற மெய்த்திரிதலா? இது முன்னின்ற மெய்த்திரிதல். ஸோ தொடர்ந்து நம்ம வகுப்புகளை கவனிங்க. இது போல் தமிழ் வகுப்புகள் நான் உங்களுக்கு முழு பாடத்திட்டமும் நான் கொண்டு போகிறேன். ஸோ இலவசமாகவே நம்ம எல்லா வகுப்புகளும் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அடுத்த புணர்ச்சி தான் தொடர போது. புணர்ச்சியில் நம்ம இன்னும் பல்வேறு வகுப்புகள் பார்க்க போகிறோம். சரி, நன்றி.